வேற லெவல்ல இருக்குது. நீங்க நினைக்கலாம் மக்களே, என்னடா பிரியாணின்றாங்க, மீன்லன்றாங்க, கறிலன்றாங்க, எல்லாத்துலன்றாங்க. ஆனா அந்த கிண்டல மட்டும் காட்ட முடியாது. நீங்க எதுவும் நினைச்சுக்கிற வேண்டாம். ஏன்னா ஆயுத முறை வேளாத்திரி சரியான பசியில இருக்கிறதுனால அந்த விதியில எடுக்க முடியாம போச்சு. அவரால அந்த மீனாகிறது, கொல்றது, தக்காளி வெங்காயம் வெட்டுறது எல்லாத்துலயும் ஒரு இதாக இருந்தாச்சு. வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு நாளைக்கு நாங்க உங்களுக்கு வீடியோல காட்டுறோம். இன்னைக்கு பிரியாணி ஆக்கி பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு மக்களே நீங்க பாருங்க மக்களே, எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்றேன். வீடியோல நல்லா பாருங்க, ஃபுல்லா பாருங்க வீடியோவை. மறக்காதே வீடியோவை கட் பண்ணாம முழுசா பாருங்க. எப்படி இன்னைக்கு பிரியாணி அவர் வந்து பிரியாணியை ரெடி பண்ணிட்டாரு. இனிமே நம்ம அரிசி போட்டு அந்த மீனை போடுறது மட்டும் தான் இருக்கு. மற்ற எல்லா பொருளும் சேர்த்தாச்சு பிரியாணிக்கு. பிரியாணி கோச்சு வருது, தண்ணி பிரியாணி கோச்சு வருது. அதெல்லாம் வேணாம்யா, நீ மாதிரி சோறைமையா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கம 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 வாவ் கோச்சு வந்துட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா அரிசியை போட போறோம். ஏய் வேலை பாரு போ. சார பிடிக்காம சும்மா சார லாக்கட்ட ஓ மேல லாக்கட். வாவ் பாவம். அவ்வளவுதான், அரிசி போட ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு பிறகு ஒரு புடி ஒரு கட்டி. அவங்களே ஒரு புடி ஒரு கறி. மக்களே எப்பவும் வந்து சின்ன பானைக்கு தான் ஆக்குவோம். சின்ன பானைக்கு ஆகாது, எங்களுக்கு அதிகமா வேணும்னு சொல்லவும் இன்னைக்கு பெரிய பானையில போடுறோம். ஆகிறவனுக்கு வேற எது பார்ப்போம். சொல்லுங்க, இப்ப யாருன்னு பார்த்தலாம். நம்ம கடவுளால் பொறுத்த மக்களே கடவுளால் பிரியாணி வேற லெவல். நம்ம நிறைய மீன்ல போட்டோம். எப்பவும் கருமுறை கடவுளால போடுறோம். எப்பவும் கருமுறை பாலா இதுல போடுவோம். இன்னைக்கு வந்து எப்படின்னா கடவுளால் கடலுக்கே நாள் கடவுள். எப்படின்னா இருக்கு, நல்லாக்கா? நான் 2 மணி தின்ட்டேனே. திண்டு பார்த்தனா அடுப்பு மறைச்சு வைக்கவா? வெந்தோன போட்டாலும் போதுமியா. பரவாயில்ல. நம்ம என்ன மேட்சிங் மூண்டா பார்க்க போறோம். சரி, நம்மள உடம்பு மீனை இறக்கி விடுங்கப்பா. சோவா பண்ண போறோம். இதுதான் மேட்ரு மக்களே. அப்படியே இந்த தண்ணியை ஊத்தியா தம்ள போடுவோம். கரையை தம்ள முடியல, கடல் மேல யாராலும் தம்ள போட முடியுமா? நாங்க போடுவோம். பாருங்க மக்களே, எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. சட்டியில தண்ணியை ஊத்தி அதுல சட்டி மேல பானையை தூக்கி வந்து அடுப்புல வச்சு ஃபுல்லா ஏற்றி வச்சிருந்த மக்களே. அந்த நீர் ஆவியிலேயே தம்மாயிட்டா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கு. மொத்தம் வித்தகரணம் தான் போறோம். நம்மள போட்டு போட்டுதானே அங்க சாரம் வச்சிருக்காப்ல, தெரியுதா இல்லையா? நேரத்துக்கு தக்கன மாறி மாறி பண்ணணும்னே. உலகம் மாறி வரலையா? இந்த மாதிரி நம்மளும் பிரியாணியை மாத்தி எப்படி எங்க போனாலும் செய்யணும். நான் தான் எங்க போனாலும் செய்வேன். என்னடா உனக்கு தெரியும், கடல் மேல தம்மு விட முடியும். ஏன் இப்ப இவ்வளவு நாள் போனேன். அப்படி அடுப்பாங்க கட்டை எடுத்து போடுவியா நம்ம? நியாயமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா எப்படி தெரியுதுன்னா பாருங்க, எண்ணெயில இல்ல பொரிச்சுன்னு. ஆனா இதான் டேஸ்டா இருக்கு. இதை நாங்க சுட்டு பொரிச்சு 2க்கு நடுவு வச்சு சாப்பிடுவோம். நன்றி வணக்கம், இறைவனுக்கு நன்றி. ஆமா, இப்படியே முடிச்சாயா மக்களே? வெறும் அப்பல இருந்து அதே தான் எடுத்துங்கிறீரு. வேற மீன் எடுத்துட்டாவாதா? மக்களே, ஒரு மீன் எடுத்தீங்க சந்தேகம் இருக்கு. அண்ணே அப்பல இதோட பெருசு அப்பல எடுத்தது. அது திங்களே சோத்திர மாட்டவரை. ஆமாண்ணே, அந்த சொக்குல இருக்கு பாருங்க.
தூக்கங்கள் கண்ணே பாருமையா கொதிச்சிருச்சானு. ஆவ் வாவ் கொதிச்சிருச்சான். ஆஹா கருவாடுல பிரியாணி இருந்தீங்களா? கருவாடு மசாலா வச்சிருமா? அல்வா மாதிரி இருக்கு போங்க. எண்ணெயா விட்டு இங்க இருங்க. அல்வா மாதிரி இருக்குங்க. அல்வாயை தொட்டோன்னே எண்ணெயா விட்டும்லண்ணே. அல்வா சுட மாட்டா சுடுவா. அப்படி இது நைஸ்மா நைஸா இருக்கியா பயங்கரமா. பாருங்க மக்களே, இப்ப என்ன பண்ண போறோம்னா கிறிஸ்மஸ் பழமும் முந்திரி பழமு அப்படியே பரத்தி விட போறோம். ஏலக்காய் வாங்கணும் மச்சான். ஏலக்காய் ஏலக்காய் போட்டு கேமராமேனுக்கு கொடுக்கல, நான் வயிறு ஓடிடுவேன். நல்லா கேமராமேனுக்கு இல்லை நான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கேமராமேனு வச்சிருக்கானாமா. ஆமாயா உங்க தங்கச்சியே அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீன் சைஸ் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாமே ஒரு பீஸே 100 கிலோ 150 கிலோ இருக்குங்கண்ணே. அப்படிதானே வெந்து ஊறி வேது கரெக்டா இருக்கும். இது நொறுக்குனா பரவாயில்ல தெரியல, பிரியாணி கூட கலந்துதான் இருக்கு. முள்ளு இல்லாத மீன் தானே. என்ன சொல்றீங்க? பின்னாடி பின்னாடி இருக்குண்ணே. போடுவோமா? இப்படிலாம் ஒரு விருந்து கிடைச்சா எவன் தான் வேணாம்னு சொல்லுவா? ஐயா 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 ஒரு நொறுக்கு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே. ஐயா 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 இப்படி கீழே போடட்டவா? ஒரு நொறுக்கு நான் எத்தனை நேரம் கேட்டேன். இருந்தாலும் விட வேண்டாம். சரி இவளை ரிஸ்க் எடுத்து கத்துக்கல. ஆமாண்ணே இது மட்டும் போட்டுட்டு அது ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சோத்துல வச்சிருவோம். இதை போட்டோம்னா கரெக்டா சோறு வந்து வர இங்க வந்துருங்க. இப்பவே சோறு இங்க இருக்கு மக்களே. பிரியாணிக்கு மீனை பொரிச்சு அப்படியே இறக்கி விடுங்க மக்களே. நைஸா பாருங்க மக்களே, அப்படியே பக்காவா அப்படியே பொரிச்சு 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 அப்படியே நைஸா மீனை இறக்கி விட்டுட்டு ஒரு கிண்டால எல்லா மீனும் கலஞ்சிருமா பிரியாணி டேஸ்ட். டேய் கொட்டு அப்படியே ஒரே ரகத்துல இருக்கு சரியா? கொட்டு அடடடடடடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இத தமிழோட போட தேவையில்லை. இதுதான் ஒரு தோசைக்கல் வாங்கி வச்சுக்கணும் பிரியாணி. வாட திங்க முடியாதுடா. சரி
வச்சாச்சு தம்மே ஒரு ஏத்து இன்னைக்கு ஒரு புடி அவ்வளோதான் எவ்வளோத்து நான் பிடிங்க வந்துருப்போம் கொஞ்சம் திரும்ப எவ்வளவு வருது? மச்சான் தண்ணி வத்திர போகுது மச்சான் அரிசி கலந்த தண்ணிய குறைச்சு ஏதோ பண்றாப்ல ஏன் மச்சான் தண்ணி கூட இருந்தா தானேயா அதடி என்ன சங்கட்டம்னா அதுக்கு 10,000 சொல்லி இப்ப பெரிய பானையில போட்டாச்சு அதான் ஒரு சங்கட்டம் வேலை முடிஞ்சிருச்சு வாங்க இப்ப எப்படி மீனை போடுறோம் அப்படின்னு பார்ப்போம் மீனை போடுறாப்லையா மீனை வர போடுறான்னு பார்ப்போம் சொன்ன மாதிரி நெய் மிதக்கு ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் அப்படியே மேலே அடுக்கி விடுங்க மச்சான் அடுக்கி விடுங்கயா சூட்டுக்கு வேகும்லையா பார்த்து பிரியாணி வெந்து போறது வைக்கல பிரியாணிக்கு மீனை கிண்டி விடுறா மீனை கிண்டலையா மீனு கிண்டி விடுவானுங்களே போதுண்ணே போதும் மேல சோத்த மட்டும் அள்ளி வச்சு மூடி விடுவோம் ஏன்டா உங்க ஆசையை கிட்ட என்ன கிண்டார் பண்ணுங்க பிடிச்சாலும் பரவாயில்லையா தண்ணி ஒரு தொட்டு இருக்கக்கூடாது அவ்வளோதான் மீன் முடிய போகுது சட்டியில் இன்னும் ஒரு கொதி அவ்வளோதான் நிலமிச்சு ஓகே மக்களே பிரியாணி கிண்டியாச்சு நம்ம எப்படி மீன் பொரிச்சு எப்படி பிரியாணின்னு பார்த்தியா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம கமாண்டில் சொல்லுங்க எப்படி இருந்தது நம்ம பிரியாணின்றது என்ன மீன் போட்டின்னு கேளுங்க பதில் சொல்கிறோம் என்னென்ன மீன் எப்படி வைக்கணும்னு சொல்றதெல்லாம் கமாண்டில் கேளுங்க பதில் சொல்கிறோம் அடுத்து என்னன்னா தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுங்க மக்களே நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறது எங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறது ரொம்ப ஆர்வமாக இருக்குது தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு நல்லா முயற்சி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்தடுத்து நண்பர்கள் அதிகமாக ரொம்ப சந்தோஷப்படுவோம் நன்றி வணக்கம் பாய் சியூ மறக்காம கலர் டைம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக பாருங்க நம்ம போடுற வீடியோலாம் நல்ல வீடியோ வரும் கடலில் சமைச்சு கடலில் அப்பப்போ ரியலாக சாப்பிடுங்க பாருங்க